ஹாய் ஹலோ வணக்கங்க. மீன் வாங்கிட்டு மீன் தலையை என்ன வேஸ்ட் பண்ணவே வேண்டாங்க. சூப்பராக சுவையான மீன் தலை வச்சு மீன் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் தலையை போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. மாங்காய் கட் பண்ண கொஞ்சமாக என்ன செஞ்சுடுங்க, நீங்களும் சாப்பிட்டுக்கிடுங்க. அடுத்தது புளியை கரைச்சி என்ன செஞ்சுடுங்க, சூப்பராக ஊற்றிக்கிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் போட்டு என்ன செஞ்சுடுங்க, அடித்து ஊற்றிக்கிடுங்க. மிக்ஸி அப்படி கலக்கி என்ன செஞ்சுடுங்க, கறிச்சட்டிக்குள்ளே ஊற்றிக்கிடுங்க. அப்புறம் ஒரு கரண்டி வத்தல் பொடி, அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு நல்ல மிளகு பொடி எல்லாம் போட்டு என்ன செஞ்சுடுங்க, கையை வச்சு தான் கலக்கணும் பார்த்துக்கிடுங்க. சரி, அப்புறம் தேவைக்கு பரல் உப்பு தான் போடணும். போட்டு என்ன செஞ்சுடுங்க, அடுப்பில் வச்சு தீபத்தை வைங்க. அழகாக கொதித்து வரும் பாருங்கள். அது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்படியே அடுத்தது பாருங்கள், மீன் தலையை எதுவுமே இந்த கறியில் என்ன செய்யாது, கரையாது பார்த்துக்கிடுங்க. சரியா, அப்புறம் பாருங்கள் மாங்காய் பெருசாக போட்டு பார்த்துக்கிடுங்களா. ஏன்னா அந்த மாங்காயை போட்டு விரசி சாப்பிட்றதுக்கு மீன் கறி வேறு லெவலில் இருக்கும். அப்படியே உள்ளங்கையில் ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு இப்படி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.